எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் கால்நடை அபிவிருத்தி போதனாசிரியர்களுக்கான அஹ், வினைத்திறமகான் தடை பரீட்சை தரம் 2க்கானது தொடர்பிலான வழிகாட்டல் செயலமர்வு தொடர் 2026 மார்ச் மாதத்தினுடைய முதலாவது செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கு மிகவும் எளிமையான ஒரு அத்தியாயம், தாபன விதிக்கோவையினுடைய 23வது அத்தியாயம். மிக இலகுவானது, சிறியது. அதனுடைய எங்களுடைய செயலமர்வை ஆரம்பிக்கலாம் என்று தீர்மானித்திருந்தார். ஏற்கனவே அதனுடைய மென் பிரதி பிடிஎஃப் வடிவத்தில் நீங்கள் பார்ப்பதற்கு வசதியாக குழுக்களில் பதிவிடப்பட்டிருந்தது. யாரேனும் தாமதமாக இணைந்தவர்கள் வேறு விதமாக அதை பெற்றுக்கொள்வதில் தடை இருந்தவர்கள் எனக்கு தெரியப்படுத்தினால் மீண்டும் உங்களுக்கு அது பிரத்யேகமாக அனுப்பி வைக்கப்படும். சரி, அப்போ இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இது 23வது அத்தியாயம். சில வகை நோய்களால் பீடிக்கப்பட்ட அரசாங்க அலுவலர்களுக்கென விசேட விடுமுறைகள் மற்றும் சலுகைகள் வழங்குவது தொடர்பு. தாவன விதிக்கோவையினுடைய 12வது அத்தியாயத்தில் விசேட விடுமுறைகள் என்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த விசேட விடுமுறைகளில் இந்த விடயம் மேலோட்டமாக குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இது தனியான அத்தியாயமாக இருக்கும். 23வது அத்தியாயம் சில வகையான நோய்களால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு இந்த லீவுகள் வழங்கப்படுகிறது. நீங்கள் ஒரு விடயம் பார்த்து வச்சிருக்க வேணும். உங்களுக்கு வருகிற வினா வடிவம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கற்பதனை அங்கே விட எழுதக்கூடியதாக படித்து கொள்ள வேண்டும். சில விட ஒரு பெரிய புள்ளி வழங்குகிற வினாவாக 20-25 புள்ளிகள் கொண்ட வினாவாக வந்தாலும் அப்படியே ஒரு பெரிய கட்டுரை எழுதுகிற மாதிரி கேட்க மாட்டார்கள். அதை சின்ன சின்ன துண்டா உடைச்சு 4 புள்ளிகள், 5 புள்ளிகள், 6 புள்ளிகள், 3 புள்ளிகள் என்பதாகத்தான் அதை கேட்பார்கள். அப்போ அதற்கு ஏற்ற விதமாக நாங்கள் எல்லாவற்றையும் வாசிக்கிற போது மிக கவனம் செலுத்தி வாசிக்க வேணும். இதெல்லாம் சாப்பாட்டுக்கு முன்பின் பாடமாக்குற விடயங்கள் அல்ல. புரிந்து கொண்டால் பரீட்சை மண்டபத்தில் பரீட்சை வினாத்தாளில் வருகிற வினாக்களை பார்க்கிற போது எங்களுக்கு தெரிந்த விடயத்தை விடையாக வழங்கக்கூடியதாக இருக்கும். மிக கஷ்டப்பட்டு எல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. சரி, அப்போ முதல்ல இந்த விசேட விடுமுறை வழங்கப்படத்தக்க அலுவலர்கள் யார்? எந்த வகையான அலுவலர்களுக்கு கொடுக்கலாம்? நிரந்தர உத்தியோகத்திற்கு கொடுக்கலாம். ஒரு வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்திருக்கின்ற தற்காலிக உத்தியோகத்திற்கு கொடுக்கலாம். ஒரு வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்த தற்காலிக உத்தியோகத்தர், ஒரு வருட சேவை காலம் உள்ள அமைய ஊழியருக்கும் கேசுவல் ஆகிறதும் கொடுக்கலாம். இந்த 3 வகையான உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்க முடியும். எங்க இருக்குது அந்த பகுதி? இதுல இருந்து வாசி. அரசாங்க சேவையில் உள்ள நிரந்தர உத்தியோகத்தர் ஒருவருக்கும் மாதாந்த சம்பள அடிப்படையில் அல்லது நாட்சம்பள அடிப்படையில் அல்லது நாட்சம்பளம் மற்றும் மாத சம்பள அடிப்படையில் ஒரு வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்துள்ள தற்காலிக ஊழியர் ஒருவருக்கும், தவறுதலாக அந்த இடத்தை அடையாளப்படுத்திட்டேன், அதற்கு மேல தொடர்ச்சியான ஒரு வருட சேவை காலம் உள்ள அமைய ஊழியர் ஒருவருக்கும் இந்த சில வகை நோய்களால் பீடிக்கப்பட்டுள்ள உத்தியோகத்தர்கள் வழங்கப்படுகின்ற விசேட சலுகைகள், விடுமுறைகள் வழங்க முடியும். அடுத்தது, எவ்வாறான நோய்களுக்கு இதனை வழங்க முடியும்? எவ்வாறான நோய்களுக்கு இதை கொடுக்கலாம் என்று கேட்டால், ஒன்று சயரோகம் அல்லது காச நோய். சயரோகம் அல்லது காச நோயினால் பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்கலாம். 2வது குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டவர். குஷ்டரோகம் அல்லது அதை சொல்லுகிறது தொழுநோய். குஷ்டரோகம் அல்லது தொழுநோய். 3வது புற்றுநோயினால பாதிக்கப்பட்டவர். இதற்கு மேலதிகமாக மேலே சொல்லப்பட்ட நோய்களுக்கு சமமானது என்று வைத்திய சபையினால் பரிந்துரை செய்யப்படுகின்ற நோய்கள். இது சயரோகத்துக்கு சமனானது, இது புற்றுநோய்க்கு சமனானது என்பதாக வைத்தியர்னால சிபாரிசு செய்யப்படுமாக இருந்தால் அந்த நோய்க்குரியதையும் நாங்கள் கொடுத்து கொள்ள முடியும்.
இது தவிர அறுவை சிகிச்சைகளின் பின்னர் தேவைப்படுகின்ற பராமரிப்புக்காக ஒரு பெரிய சர்ஜரி ஒன்று செய்துட்டு அதுல அவரை கேர் பண்ண வேண்டியிருந்தால் அதுக்கு 6 மாதம். அறுவை சிகிச்சைகளின் பின்னர் தேவைப்படுகின்ற பராமரிப்புகள் தொடர்பாக 6 மாதங்கள் வரையில் முழு சம்பளத்தோடு கூடிய விடுமுறையை வழங்கல். சம்பளத்தோட விடுமுறை கொடுக்கலாம். இது அடுத்த விடயம். ஒவ்வொரு நோயும் அதுக்கு வழங்கப்படக்கூடிய காலப்பகுதியும் பற்றி தனியாக கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ சபை ஒன்றினால் தீர்மானிக்கப்பட்டால் கீழ்வரும் அடிப்படையில் முழு சம்பளத்துடன் விசேட விடுமுறையினை பெற்றுக் கொடுக்க முடியும். அப்படி எழுதுறோம். மருத்துவ சபை ஒன்றினால் தீர்மானிக்கப்பட்டால் கீழ்வரும் விதத்தில் முழு சம்பளத்துடன் விசேட விடுமுறையை பெற்றுக் கொடுக்க முடியும். 1, சயரோகம் அல்லது காசநோய். ஒரு தடவையில் 4 மாதங்கள் என்பதாக ஒரு அலுவலருக்கு அவருடைய சேவை காலத்தில் 2 தடவைகள் முழு சம்பளத்தோடு கூடிய விசேட விடுமுறையை காசநோய்க்காக வழங்க முடியும். முதல் தடவையில் 4 மாதங்களுக்கு விடுமுறை வழங்கலாம். அதன் பின்னர் மீண்டும் சேவைக்கு வந்து 4 வருடங்கள் சேவையாற்றிய பின்னர் 4 வருடங்களுக்கு குறையாத காலம் சேவையாற்றி பின்னரும் நோய் வருமாக இருந்தால் இன்னும் ஒரு தடவை 4 மாதங்கள் வழங்கலாம். இதை சொல்லுகிற போது நான் வலிமையாக கேட்கிறது, அப்படி அல்லாமல் ஒருவருக்கு 4 மாதங்கள் விடுமுறை கொடுத்தாச்சு, அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டார், வருத்தம் மாறிட்டு வாரார், 3 வருஷம் முடிய அவருக்கு நோய் வந்தால் என்ன செய்யறது? போயிட்டு 1 வருஷத்தால வாண்ட நோய்க்கு சொல்லிடலாம். ஆனால் இந்த விடுமுறையை கொடுக்கலாம். சாதாரணமாக சுகையினம் ஏற்பட்டால் கொடுக்குற மெடிக்கல் லீவ் இருக்கு தானே, அதை கொடுக்கலாம். இதுதான் முடியும். இதை நீங்கள் விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். இதை பரீட்சையில் கேட்க மாட்டோம். இது 3 வருஷத்துக்கு வந்தால் என்ன செய்யறது என்று நான் உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறேன். அப்போ முதலாவது காசநோய் அல்லது சயரோகம் தொடர்பாக ஒரு தடவை 4 மாதங்கள் என்ற விதமாக சேவை காலத்தில் 2 தடவைகள் முழு சம்பளத்தோடு விசேட விடுமுறையாக வழங்க முடியும். முதல் தடவை 4 மாதங்களுக்கு விடுமுறை வழங்கலாம். அதன் பின்னர் 4 வருடங்கள் சேவை ஆற்றிய பின்னர் நோய் ஏற்படுமாக இருந்தால் மீண்டும் ஒரு 4 மாதங்களுக்கு இந்த விடுமுறையை வழங்க முடியும். இரண்டாவது குஷ்டரோகம் அல்லது தொழுநோய். இது 22 மாதங்கள் ஆகக்கூடியது. 22 மாதங்கள் முழு சம்பளத்தோடு விடுமுறையை வழங்க முடியும். 3, புற்றுநோய். புற்றுநோய் தொடர்பாக இருக்கப்படுகிற இது 23/2019 சுற்றறிக்கையில் திருத்திட்டாங்க. 9 மாதமாக மாற்றப்பட்டிருக்குது. ஆனால் 9 மாதம் என்று எழுதக்கூடாது. அதில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் எழுத வேண்டும். புற்றுநோய் தொடர்பாக 6 மாதங்களுக்கு மேற்படாத முழு சம்பளத்தோடு கூடிய விசேட விடுமுறையை வழங்கலாம். 6 மாதங்களுக்கு விசேட விடுமுறை முடிவடைந்த பின்னர் மேலும் விடுமுறை அவசியம் என மருத்துவ சபை பரிந்துரை செய்தால் 3 மாதங்களுக்கு மேற்படாத ஒரு காலப்பகுதிக்கு மேலதிக விடுமுறை முழு சம்பளத்தோடு வழங்கலாம். ஆகக்கூடியது 9 மாதங்கள் வழங்கலாம். அப்படி எழுதக்கூடாது. 9 மாதங்கள் என்று இதில் இருக்கிற மாதிரி எழுதப்படணும். புற்றுநோய் தொடர்பாக வழங்கக்கூடிய விசேட விடுமுறை என்றால் 6 மாதங்களுக்கு மேற்படாத முழு சம்பளத்தோடு கூடிய விசேட விடுமுறையை வழங்கலாம். 6 மாத விசேட விடுமுறை முடிவடைந்த பின்னர் மேலும் விடுமுறை தேவைப்படும் என்று மருத்துவ சபை பரிந்துரை வழங்குவதாக இருந்தால் மேலதிகமாக உச்சபட்சமாக 3 மாதங்கள் வரையில் விடுமுறையை அனுமதிக்கிறோம் என்பதாக சொல்லவும். சரியா? அப்ப 4வது, மேலே குறிப்பிட்ட 3 வகையான மேலே குறிப்பிடப்பட்ட நோய்களுக்கு சமமானதென வைத்திய சபையினால் பரிந்துரைக்கப்படுகின்ற வேறெந்த நோய்கள் தொடர்பாகவும், அதுபோல வைத்திய சபை பரிந்துரை செய்கின்ற அறுவை சிகிச்சையின் பின்னர் தேவைப்படுகின்ற பராமரிப்புகள் தொடர்பிலும் 6 மாதங்கள் வரையில் முழு சம்பளத்தோடு விசேட விடுமுறையை வழங்கலாம். 2 கேள்விக்கு விட பார்த்துட்டோம். 1, சில வகை நோய்களால் பிடிக்கப்பட்ட அலுவலர்களுக்கு வழங்கப்படுகின்ற விசேட சலுகைகள் அல்லது சம்பளத்துடன் கூடிய விசேட விடுமுறை.
யாரு கொடுக்கலாம்? மூன்று வகையான உத்தியோகத்தர்: அரசாங்க சேவையில் உள்ள நிரந்தர உத்தியோகத்தர், ஒரு வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்த தற்காலிக ஊழியர், அவர் நாள் சம்பளமோ மாத சம்பளமோ அல்லது நாள் சம்பளமும் மாத சம்பளமும் கலந்தோ எப்படியோ ஒரு வருட காலத்தை, ஒரு வருட கால சேவை பூர்த்தி செய்த தற்காலிக ஊழியர் ஒருவர், தொடர்ச்சியான ஒரு வருட சேவை காலம் உள்ள அமைய ஊழியர் ஒருவருக்கு இவ்வாறான விடுமுறைகளை வழங்கலாம். அடுத்ததா, எவ்வகையான நோய்களுக்கு விடுமுறை வழங்கப்படலாம் என குறிப்பிட்டு வழங்கப்படக்கூடிய காலம் தொடர்பாக விவரிக்க என்று கேட்கப்பட்டால், சயரோகம், குஷ்டரோகம், புற்றுநோய் போன்ற நோய்கள் ஏற்பட்டுள்ள போது குறிப்பிட்ட அலுவலர் குணமடைவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது என்று மருத்துவ சபை ஒன்றினால் தீர்மானிக்கப்பட்டால், கீழ்வரும் விதமாக முழு சம்பளத்தோடு விசேட விடுமுறையை பெற்றுக் கொடுக்கலாம் என்று சொல்லிட்டு நீங்க நாளையும் எழுதிவிட வேண்டும். ஒன்று, சயரோகம் அல்லது காச நோய், ஒரு தடவையில் 4 மாதம் என்ற வகையில சேவை காலத்தில் 2 தடவைகள் வழங்கலாம். முதல் தடவை 4 மாதம், அதன் பின்னர் 4 வருடங்களுக்கு குறையாத காலம் சேவைக்கு சமூகம் அளித்தால் அல்லது சேவை ஆற்றியதன் பின்னர் மீண்டும் நோய் ஏற்படுமாக இருந்தால் மீண்டும் 4 மாதங்களுக்கு வழங்கலாம். அதுக்கு பிறகு 2வது குஷ்டரோகம், 22 மாதங்களுக்கு கூடாத வகையில் அல்லது 22 மாதங்களுக்கு மேற்படாமல் முழு சம்பளத்தோடு கூடிய விசேட விடுமுறையை வழங்கலாம். 3வது புற்றுநோய், 6 மாதங்களுக்கு மேற்படாத ஒரு காலப்பகுதிக்கு முழு சம்பளத்தோடு விசேட விடுமுறை வழங்கலாம். 6 மாத விசேட விடுமுறை முடிவடைந்த பின் மேலும் விடுமுறை அவசியம் என்று மருத்துவ சபை பரிந்துரை செய்யுமாக இருந்தால் 3 மாதத்துக்கு மேற்படாத ஒரு காலப்பகுதிக்கு முழு சம்பளத்தோடு விடுமுறை வழங்கலாம். 1.4, மேலே குறிப்பிட்ட நோய்களுக்கு சமமானதென்று வைத்திய சபை பரிந்துரைக்கின்ற வேறு நோய்களுக்கும் அறுவை சிகிச்சையின் பின்னர் தேவைப்படுகின்ற பராமரிப்புகள் தொடர்பாகவும் இது மருத்துவ சபையினுடைய பரிந்துரையின் பேரில் 6 மாதங்கள் வரை முழு சம்பளத்தோடு கூடிய விசேட விடுமுறை வழங்கலாம். சரி, இந்த விடுமுறை வழங்குவதற்கான நிபந்தனைகள், ஆனால் இந்த தலைப்பு ஏன் அப்படி செய்தார்கள் தெரியல, லீவுகள் முடிவடைந்ததன் பின்னர் என்று போடப்பட்டிருப்பதன் காரணமாக அப்படி கேள்வியை கேட்கிறதும் உண்டு. சில வகை நோய்களால் பீடிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் வழங்கப்படுகின்ற விசேட சலுகைகள் தொடர்பாக லீவுகள் முடிவடைந்ததன் பின்னர் மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் என்று உண்மையில லீவுகள் முடிவடைந்ததன் பின்னர் மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் அல்ல இது. இந்த விடுமுறை வழங்கப்படுவதற்கான நிபந்தனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கேள்வி அப்படி வந்தால் எழுத வேண்டிய விடயம் இதுதான் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. சரிதானே? இங்க சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னென்றா, ஒரு உத்தியோகத்திற்கு வளமையாக இருக்கிற விடுமுறை முடிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த விடுமுறையை கொடுப்போம் என்று சொல்றாங்க. அதுக்காக அதுவும் இதுக்கும் சேர்த்து தான் அவ்வளவு காலம் கொடுக்கலாம் இல்லை. அவர் சாதாரணமாக அவருக்குரிய சுகையின விடுமுறைகள், இந்த ஆண்டுக்குரிய ஓய்வு விடுமுறை, கடந்த ஆண்டுக்குரிய ஓய்வு விடுமுறை, அதற்கு முன்னுள்ள ஏதேனும் 2 ஆண்டுகளினுடைய ஓய்வு விடுமுறை போன்றவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு மேலதிகமாகத்தான் இந்த விடுமுறை வழங்க வேணும் என்று சொல்லி இவ்வளவு காலத்துக்கு கொடுக்கறதில்லை. இவ்வளவு காலம்தான் கொடுக்கக்கூடிய உச்ச அளவு சம்பளத்தோடு. அந்த விடுமுறை முடிஞ்சதுக்கு பிறகு ஒருவர் காச நோயினால பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவர் அதுக்கு எடுத்துக்கொள்ளுவார். 96 வேலை நாட்கள் விடுமுறை எடுக்கலாம். அதற்கு பின்னர் 4 மாதம் காச நோய்களுக்கு விடுமுறை கொடுக்கலாம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். சரியா? இது தொடர்பில் நான் மேலதிகமா விளங்கப்படுத்த இல்லை. நீங்க இபி எக்ஸாமுக்கு தானே படிக்கிறது. அலுவலகத்துல பல இடங்கள்ல இப்படி விடுமுறை எடுத்தால் அது உங்களுக்கு இதுக்கு மொத்தமா 4 மாதம் தான் தரலாம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அதுபோல மகப்பேறு சிகிச்சைக்காக விடுமுறை பெறுகிற போது 1 வருஷம் நோப்பே கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. நோப்பேக்குள்ள இப்ப என்ன பண்றதுண்டா, அவருக்குரிய வளமையான விடுமுறைகள் முடிஞ்சதுக்கு பிறகு. ஆனா வளமையான விடுமுறையை வச்சுக்கொண்டு லீவ் எடுத்த காலம் முழுவதும் அப்படியே உங்களுக்கு நோப்பே தான் என்று சொல்லுகிற அலுவலகங்கள் உண்டு. அதை பற்றி நாங்கள் இபி எக்ஸாம் வகுப்பில் பேச வேண்டாம். அந்த சந்தேகங்களை அல்லது ஒருவருக்கொருவர் துயரங்களை சொல்லி அளவதை பிறகு வச்சுக்கொண்டு. சரி, இப்ப இதுக்குள்ள இந்த விடுமுறை வழங்கப்படுவதற்கான நிபந்தனைகள். 1, லீவு ஒழுங்கு விதிகளின் கீழ் உத்தியோகத்திற்குரிய பொதுவான
சம்பளத்தோடு கூடிய லீவுகள் முடிவடைந்த பின்னர் இந்த விடுமுறையினை வழங்கலாம். அதுதான் லீவுகள் முடிவடைந்த பின்னர் என்பதனுடைய முழு சம்பளத்தோடு கூடிய இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டியது பொதுவான விடுமுறை விதிகளின் கீழ் உத்தியோகத்தருக்கு வழங்கப்படக்கூடிய சம்பளத்துடனான லீவுகள் முடிவடைந்த பின்னர் கீழ்வரும் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படுகின்ற போது இந்த விடுமுறை வழங்கப்படலாம் என்று எங்களுடைய அறிமுக பந்தியை நாங்கள் எழுதுவோம். லீவுகள் முடிவடைந்ததன் பின்னர் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் என்று கேட்கப்பட்டால் அது கீழே இருக்கிறது வேற ஒரு விடயம் இருக்கும், அது எழுதி போடக்கூடாது. இப்போ நீங்கள் இப்படி எழுதும், முழு சம்பளத்துடனான அந்த கூடிய என்றால் அதிகம் என்ற பொருளில் வழங்கிக் கொள்வார்கள் பல பேர். சம்பளத்துடன் கூடிய என்றால் குறைந்த என்பதன் எதிர்ச்சொல்லாக இந்த கூடிய என்பதை கருதுவது உண்டு. அப்படி அல்ல, இது முழு சம்பளத்துடனான விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டியது பொதுவாக விடுமுறை ஒழுங்கு விதிகளின் கீழ் அல்லது லீவு ஒழுங்கு விதிகளின் கீழ் உத்தியோகத்திற்கு பொதுவாக சம்பளத்துடனான விடுமுறைகள் முடிவடைந்த பின்னர் கீழே குறிப்பிடப்படுகின்ற தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்யப்படுகின்ற போது இந்த விடுமுறையை வழங்கலாம். முதலாவது தேவைப்பாடு என்னென்றால், உத்தியோகத்தர் சயரோகத்தால் அல்லது குஷ்டரோகத்தால் அல்லது புற்றுநோயால் பீடிக்கப்படுகிறார் என்றால் முதலாவது மருத்துவ சான்றிதழ் கிடைத்தவுடன் அவர் குணமடைந்து மீண்டும் அரசு சேவைக்கு திரும்பி வருவதற்கு போதிய அளவு சாத்தியப்பாடு காணப்படுகிறதா இல்லையா என்பதை தீர்மானித்துக் கொள்வதற்காக திணைக்கள தலைவர் குறித்த உத்தியோகத்தரை மருத்துவ சபை ஒன்றிடம் அனுப்புதல் வேண்டும். இது ரெண்டா பிரிச்சு எழுதிக்கிறது, 2 ஒன்றும் 2 2 சேர்த்து ஒரே விடயம் தானா, தவறுதலாக இலக்கமிடப்பட்டிருக்கு. உத்தியோகத்தர் ஒருவர் மேலே குறிப்பிடப்பட்ட நோய்களால் பீடிக்கப்பட்டால் அவர் குணமடைவதற்கான போதிய சாத்தியம் காணப்படுகிறதா இல்லையா என்பது தொடர்பில் அறிக்கை பெறுவதற்காக அவரை மருத்துவ சபையிடம் அனுப்ப வேணும். அப்ப மெடிக்கல் போர்டு தான் அவருக்கு இந்த லீவு வேணுமா இல்லையான்றதை சொல்ல வேண்டும். இதுதான் முதலாவது கண்டிஷன். ஒரு உத்தியோகத்தர் மேலே குறிப்பிடப்பட்ட 3 வகையான அல்ல மேலே குறிப்பிடப்பட்ட வகையிலான நோய்களால் பீடிக்கப்பட்டிருந்தால் அவருடைய மருத்துவ அறிக்கை அவர் அனுப்பின உடனே அவர் ஒரு மெடிக்கல் போர்டுக்கு அனுப்ப வேணும். இவர் குணமாகி அரசாங்க சேவைக்கு வருவாரா இல்லையா என்பதை சொல்றது. அப்ப மருத்துவ சபை பரிந்துரை செய்தால் மட்டும்தான் அதை கொடுக்கலாம். இது முதலாவது கண்டிஷன். இதுல இருக்கிற மாதிரியே சொன்னால் போதும். உத்தியோகத்தர் மேற்குறிப்பிடப்பட்ட நோய்களால் பீடிக்கப்பட்டு அவருடைய மருத்துவ சான்றிதழ் கிடைக்கப்படும் போது அவர் குணமடைவதற்கான போதிய சாத்தியப்பாடு காணப்படுகிறதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக குறித்த உத்தியோகத்தரை திணைக்கள தலைவர் மருத்துவ சபை ஒன்றிடம் அனுப்ப வேண்டும். 2வது, மருத்துவ சபையினால் பரிந்துரைக்கப்படுகின்ற சிகிச்சைகளை உத்தியோகத்தர் பெற்றுக்கொண்டால்தான் இந்த விடுமுறையை கொடுக்கலாம். சரிதானே? 2வது விடயம், மருத்துவ சபையினால் பரிந்துரைக்கப்படுகின்ற சிகிச்சையினை உத்தியோகத்தர் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, சயரோகமாக இருந்தால் கீழ்வரும் வகையில் அவர் சிகிச்சை பெற வேணும். இந்த கண்டிஷனை பார்க்கணும். 3வது, சயரோகமாக இருந்தால் அவர் சயரோக சிகிச்சை நிலையம் அல்லது பிராந்திய மருத்துவமனை ஒன்றில் இருக்கிற சயரோக மருத்துவ விடுதி, ஓட்டென்று சொல்லுவீங்க, சயரோக மருத்துவ விடுதி அல்லது பிராந்திய மருத்துவமனை ஒன்றில், அதுக்கென்று ஒரு ஓட்டு இல்லாவிட்டால் பிராந்திய மருத்துவமனை ஒன்று. 4வது, சயரோக மருத்துவ நிபுணர் ஒருவருடைய ஆலோசனை மற்றும் கட்டளையின் பிரகாரம் வீட்டில் தங்கியிருந்து சிகிச்சை பெறல் என்பவற்றுக்காக இந்த விடுமுறையினை வழங்கலாம். இது 3வது கண்டிஷன். சயரோகத்தினால பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் சயரோக சிகிச்சை நிலையம் அல்லது பிராந்திய மருத்துவமனை ஒன்றில் இருக்கிற சயரோக மருத்துவ விடுதி அல்லது பிராந்திய மருத்துவமனை அல்லது சயரோக மருத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை மற்றும் கட்டளையின் பிரகாரம் வீட்டில்
தங்கியிருந்து சிகிச்சை பெற்றால் இந்த விடுமுறை அனுமதிக்கப்படலாம். நான்காவது, விடுமுறை அனுமதிக்கப்படுகின்ற காலப்பகுதிக்கு ஒவ்வொரு விசேட காலத்துக்கும் முறையான மருத்துவ அறிக்கை அல்ல மருத்துவ சான்றிதழ், மெடிக்கல் ரிப்போர்ட் அல்லது மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும். மருத்துவ அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். சம்பளத்துடன் விடுமுறை அனுமதிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த காலப்பகுதிக்கு அவர் முறையான மருத்துவ சான்றிதழ் அல்லது மருத்துவ அறிக்கை ஒன்றை வைத்திருக்க வேண்டும். இவ்வளவுதான் நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளின் கீழ் அவருக்கு விடுமுறை வழங்கலாம். அதை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள்: உத்தியோகத்திற்கு வழங்கப்படுகிற விசேட விடுமுறைக்கான முழு காலமும் முடிவடைவதற்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு முதல், இப்போ 4 மாதம் ஒரு கொடுக்கலாம் என்றால் 4 மாதம் முடிஞ்ச பிறகு அல்ல, முடிகிறதுக்கு முன்னுக்கு குறித்த உத்தியோகத்தர் குணமடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா இல்லையா என்பதை பற்றியும், அவர் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு பொருத்தமானவரா என்பதை பற்றியும் ஒரு மருத்துவ சபையிடமிருந்து அறிக்கையினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தொடர்ந்து அலுவலகத்தில் கடமையாற்றுவதற்கு பொருத்தமானவரா இல்லையா என்பது தொடர்பாக மருத்துவ சபையிடமிருந்து அறிக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விடுமுறைகள் கொடுத்ததுக்கு பிறகு அவருக்கு அவசியமாக இருந்தால் அரை சம்பள விடுமுறையை கொடுக்கலாம். இந்த விடுமுறை கொடுக்கப்பட்ட பிறகு இன்னும் மேலதிகமாக லீவு தேவை என்றால் அரை சம்பள விடுமுறை கொடுக்கலாம். அதற்கு பின்னரும் அவருக்கு விடுமுறை தேவையாக இருந்தால் சம்பளமற்ற விடுமுறையை பெற்றுக் கொடுக்கலாம். ஆனால் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு சம்பளமற்ற விடுமுறையை கொடுப்பது நல்லதா அல்லது மருத்துவ காரணங்களுக்காக ஓய்வு பெற செய்வது சிறந்ததா என்பது பற்றி மருத்துவ சபையிடமிருந்து ஒரு அறிக்கையை பெற்றுக்கொள்வது அவசியம். அவர் தொடர்ந்து சம்பளமற்ற லீவில் அவரை வச்சிருந்தால் அவருக்கும் பிரயோசனம் இல்லை, அலுவலகத்துக்கும் பயன் இல்லை. அதனால அவரை குணமாகி விரைவில் வந்துடுவார், அவருக்கு சம்பளமற்ற விடுமுறை கொடுக்குற நல்லது என்று மெடிக்கல் போர்டு சொல்லும். சில வேளை இல்லை, அவர் தொடர்ந்து இப்படியே நெருக்கடியாக தான் இருப்பார் என்று சொல்லும். அதுக்காக மெடிக்கல் போர்டு அனுப்பி இவரை நோபே லீவில் வச்சிருக்கிறதா அல்லது பென்ஷனில் அனுப்புறதா என்று முடிவெடுக்க வரும். இதில் 8 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா இந்த விடயங்களை சுருக்கமாக சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சிறிய பிரசங்கம் செய்யக்கூடிய மாதிரியாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். இந்த விடயத்தை யாருக்காவது எளிமையாக எடுத்து விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். லீவுகள் முடிவடைந்ததன் பின்னர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், லீவுகள் முடிவடைந்ததன் பின்னர் மேற்கொள்ள வேண்டிய நிபந்தனைகள் அல்லது கருத்தில் கொள்ள வேண்டிய நிபந்தனைகள் என்று கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் நினைக்கணும் இதுதான் பகுதி, இந்த பகுதியை தான் சொல்ல போறீங்க. அப்போ முதல்ல சொல்லுங்க, சில வகை நோய்களால் பீடிக்கப்பட்ட அலுவலர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளத்துடனான விசேட விடுமுறையை வழங்க வேண்டியது பொதுவான விடுமுறை விதிகளின் கீழ் அந்த உத்தியோகத்தருக்கு உரித்தான சம்பளத்துடனான லீவுகள் முடிவடைந்த பின்னர் மட்டுமே ஆகும். அப்படி வழங்கும் போது கீழே உள்ள நிபந்தனைகள் அல்லது தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பது அவசியம் என்று சொல்லிட்டு முதலாவதா சொல்லிங்க, இந்த நோய்களினால இது சயரோகம், குஷ்டரோகம் அல்லது புற்றுநோயினால் அலுவலர் ஒருவர் பீடிக்கப்பட்டுள்ளார் என்று முதலாவது மருத்துவ அறிக்கை கிடைக்கின்ற போது அவரை பரிசோதிக்கும் பொருட்டு அவர் குணமடைவதற்கான வாய்ப்புகள் அல்லது குணமடைவதற்கான சாத்தியங்கள் போதிய அளவில் காணப்படுகிறதா என்பதை பரிசோதித்து அறிக்கை சமர்ப்பிக்கும் பொருட்டு மருத்துவ சபை ஒன்றிடம் அவரை அனுப்பி வைத்தல் வேண்டும். 2வது, குறிப்பிட்ட உத்தியோகத்தர் மருத்துவ சபையை பரிந்துரை செய்கின்ற சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது அவசியம். 3, சயரோகம் காசநோய் என்று போடுங்க, காசநோய் தொடர்பில் கீழ்வரும் முன்னுரிமை ஒழுங்கில் முடிந்த அளவு சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். முன்னுரிமை என்றால் ஆக முதலாவதுதான் அவர் விரும்பணும், அது இல்லை என்றால் அடுத்தது, அது இல்லை என்றால் அடுத்தது, அதுவும் இல்லை என்று டாக்டர் வீட்டில் நின்று ட்ரீட்மெண்ட் எடுங்கோ என்று சொன்னால் ஆகாது. அந்த ஒழுங்குகளை சொல்லுவோம். கீழ்வரும் முன்னுரிமை ஒழுங்கில், சயரோகம் தொடர்பில் கீழ்வரும் முன்னுரிமை ஒழுங்கில் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த முன்னுரிமை ஒழுங்கு எழுத வேண்டும். நீங்கள் சயரோக சிகிச்சை நிலையம் ஒன்று அல்லது பிராந்திய மருத்துவமனை ஒன்றின் சயரோக மருத்துவ விடுதி அல்லது பிராந்திய மருத்துவமனை. நான்காவது, சயரோக மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனை மற்றும் கட்டளையின் பிரகாரம் வீட்டில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுதல். அடுத்த விடயமா நாலாவதா சொல்லணும், முழு சம்பளத்துடன் அனுமதிக்கப்படுகிற ஒவ்வொரு விசேட லீவு காலத்துக்கும் முறையான மருத்துவ சான்றிதழ் அல்லது மருத்துவ அறிக்கையினை சமர்ப்பித்தல் வேண்டும். குறிப்பிட்ட உத்தியோகத்தருக்கு வழங்கப்படுகின்ற விசேட லீவின் முழு காலமும் முடிவடைவதற்கு முன்பு அவரை வைத்திய சபையிடம் முன்னிலைப்படுத்தி குணமடைவதற்கான வாய்ப்புகள் மற்றும் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு அவர் பொருத்தமானவரா என்பது பற்றி அறிக்கை ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறான நோய்களால் பீடிக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவருக்கு சம்பளத்துடனான லீவுகள் முடிவடைந்த பின்னர் பொதுவான லீவு ஒழுங்கு விதிகளின் கீழ் அரை சம்பளத்துடனான விடுமுறை அனுமதிக்கலாம். அதற்கு மேலும் விடுமுறை தேவைப்படுமாக இருந்தால் சம்பளமற்ற விடுமுறை அனுமதிக்கலாம். எனினும் சம்பளமற்ற விடுமுறை அனுமதிப்பது சிறந்ததா அல்லது மருத்துவ காரணங்களின் பேரில் அவரை ஓய்வு பெற செய்வது சிறந்ததா என்பது பற்றி மருத்துவ சபை ஒன்றின் அறிக்கையினை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? அடுத்தது, இடையிடையே பரிசோதித்துக் கொள்ளல். இது ஒரு ஒரு கேள்வியா போடுவார்கள். இதுதான் உண்மையில சிகிச்சைக்கு பின்னர் அல்லது லீவுகள் முடிவடைந்த பின்னர் என்று போட வேண்டிய விடயம். ஆனால் இப்படி இடையிடையே பரிசோதித்துக் கொள்ளல், இந்த தலைப்பை ஞாபகம் வச்சிருங்க. இந்த அத்தியாயம் உண்மையில தலைப்பு அல்லது இது தரப்படுகிற தலையங்கங்கள் எங்களுக்கு ஒரு குழப்பம் தருவதாகத்தான் இருக்கும். ஆனால் இதன் அர்த்தம் என்னென்றால், கேள்வி கேட்பார்கள், சயரோக சிகிச்சை பெற்று ஒருவர் மீள சேவைக்கு திரும்பிய பின்னர் இடையிடையே பரிசோதித்துக் கொள்ளல் தொடர்பான விடயங்கள், முக்கியமான விடயங்கள் என்ன என்று கேட்டால், முதலாவது அவர் வேலைக்கு வந்ததுக்கு பிறகு ஆக குறைஞ்சது 3 மாதங்களுக்கு ஒரு காலம் போய் தன்னை செக் பண்ணிக்கொள்ள வேண்டும். இது முதலாவது விடயம். சரிதாங்க? சயரோகம் காரணமாக சேவைக்கு சமூகம் அளிக்காதிருந்து குணமடைந்த பின்னர் மீண்டும் கடமைக்கு சமூகம் அளிக்கின்ற அலுவலர் ஒருவர் எவ்வளவு காலத்துக்கு பின்னர் ஆயினும் மீண்டும் கடமைக்கு திரும்பிய பின் ஆக குறைந்தது 3 மாதங்களுக்கு ஒரு தடவையாவது அருகில் உள்ள மார்பு நோய் மருத்துவமனை ஒன்றுக்கு அல்லது சயரோக சிகிச்சை நிலையம் ஒன்றுக்கு சென்று தன்னை பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வது விடயம், அவ்வாறு பரிசோதனைக்கு உட்படும் ஒவ்வொரு தடவையிலும் மார்பு நோய் மருத்துவமனை அல்லது சயரோக சிகிச்சை நிலையத்துக்கு பொறுப்பான மருத்துவரிடம் அவர் சுகதேகி என்பதற்கான சான்றிதழை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இது தொற்றக்கூடிய ஒரு நோய் என்பதில் தான் இந்த ஏற்பாடு. சரிதானே? அவர் சுகமாக இருக்கிறார் என்று சொல்லி சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும். இவ்வாறு பரிசோதனை செய்து கொள்ள செல்லுகின்ற ஒரு உத்தியோகத்திற்கு அவசியமாக இருந்தால் அவருக்கு தேவை என்று சொல்லி கேட்பாராக இருந்தால் கடமை விடுமுறையும், மருத்துவமனை அல்லது சிகிச்சை நிலையத்துக்கு சென்று வருவதற்கான இலவச புகையிரத ஆணைச்சீட்டும் வழங்கலாம். அடுத்த விடயம், ஆனால் பிரியாண செலவை வழங்கக்கூடாது. டியூட்டி லீவு கொடுத்தனீங்க தானே என்று கிளைம் போகிறார். சரிதானே? அப்ப இவ்வளவு விடயத்தையும் உள்ளடக்கியதாக 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. 2 துண்டாக உடைச்சு தந்திருக்கிறேன். முதலாவது சொல்றோம், சயரோகம் காரணமாக சேவைக்கு சமூகம் அளிக்காதிருந்து குணமடைந்த பின்னர் அவர் சேவைக்கு எவ்வளவு காலத்துக்கு பின்னர் திரும்பினாலும் கடமைக்கு திரும்பியதன் பின்னர் குறைந்தது ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு தடவையாவது அருகில் உள்ள மார்பு நோய் மருத்துவமனை அல்லது சயரோக சிகிச்சை நிலையம் ஒன்றுக்கு சென்று தன்னை பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வது, அவ்வாறு பரிசோதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சயரோக சிகிச்சை நிலையம் அல்லது மருத்துவமனைக்கு பொறுப்பான வைத்தியரிடமிருந்து சுகதேகி என்பதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
மூன்றாவது, அவ்வாறு பரிசோதனைக்கு செல்லும் அலுவலர் ஒருவருக்கு அவசியமானால் கடமை விடுமுறையும் புகையிரத ஆணைச்சீட்டும், இலவச புகையிரத ஆணைச்சீட்டும் வழங்கலாம், டியூட்டி வாரண்ட் கொடுக்கலாம். நான்காவது, எனினும் இவ்வாறு பரிசோதிக்க செல்வதற்காக பிரயாண செலவை கொடுக்கக்கூடாது. இப்படி ஒன்று கேட்டால் உங்களுக்கு உடனே ஞாபகம் வரோடும், இது 4 பாயிண்ட்ஸ், எப்படியோ உங்களுக்கு 4 புள்ளி தருவார்கள். அதை யோசிச்சு எழுதணும், ஒவ்வொரு புள்ளிக்கு ஒவ்வொரு விடயம் எழுதுகிறேன் என்பது போல். இந்த சிகிச்சையிலிருந்து மீண்ட பின்னர் அந்த உத்தியோகத்திற்கு வழங்கப்படக்கூடிய சாதகமான காலநிலை மற்றும் இலகு கடமைகள் தொடர்பாக சொல்லுங்க என்று கேட்கிறேன். சாதகமான காலநிலை மற்றும் இலகு கடமைகள் என்பதை பற்றி சொல்லுங்க என்று கேட்டால் அந்த பகுதியை நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு உத்தியோகத்தர் குணமடைந்துள்ளார் என்றும் அவருக்கு இலகு கடமைகளை ஒப்படைப்பது அல்லது சாதகமான காலநிலை உள்ள ஒரு அலுவலகத்தில் பணியாற்றுவதற்காக நியமனம் செய்வது போன்ற நிபந்தனைகளோடு அவர் மீண்டும் கடமையை பொறுப்பேற்பதற்கு பொருத்தமானவர். அவர் சுகமாகிட்டார், அவருக்கு இலகுவான வேலையும் கொடுத்து பொருத்தமான கிளைமேட் உள்ள ஆபீஸ்லையும் அவரை வச்சால் அவர் வேலை செய்வார் என்று மருத்துவ சபை உறுதி செய்யுமாக இருந்தால், மருத்துவ சபையினால் பரிந்துரை செய்யப்பட்டபடி அவருக்கு இலகு பொறுப்புகளை ஒப்படைப்பது அல்லது பொருத்தமான அலுவலகம் ஒன்றுக்கு நியமிப்பதை செய்ய வேண்டும். இந்த சலுகையினை ஆஸ்மா நோயினால் பிடிக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரும் மருத்துவ சான்றிதழின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளும். சாதகமான காலநிலை மற்றும் இலகு கடமை ஆகிய சலுகைங்க ஆஸ்மா நோயினால் பிடிக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் மருத்துவ சான்றிதழை சமர்ப்பித்து இந்த சலுகையினை பெற்றுக்கொள்ள முடியும். அதையும் குறித்து வச்சு சரிதானே. சில வகை நோய்களால் பீடிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று திரும்பிய அலுவலர்களுக்கு வழங்கப்படுகிற புனர்வாழ்வு தொடர்பாக குறிப்பிடுங்கள் என்று கேட்கப்பட்டால் சின்ன விடயம், அதாவது அவர் சுகவீனமுற்றிருந்தார், சிகிச்சையின் பின்னர் கடமைக்கு திரும்பியுள்ளார் என்பது அவரது அன்றாட கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடும். அதற்கு ஏற்ற விதமாக உத்தியோகத்தருடைய கடமை வாழ்க்கைக்கு பொருத்தமான விதத்தில் அவருடைய புனர்வாழ்வை அடைந்து கொள்வதற்கு திணைக்கள தலைவர் தன்னால் ஆன சகல உதவிகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். புனர்வாழ்வு என்பது சிகிச்சையின் முக்கியமான ஒரு அங்கம். ஒரு உத்தியோகத்தர் சுகவீனம் அடைந்திருந்தார் என்பதன் காரணமாக அவருடைய அன்றாட கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அது ஒரு தடையாக அமையக்கூடாது. ஆகவே அவருடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பொருத்தமான வகையில் அவர் புனர்வாழ்வு அடைந்து கொள்வதற்குரிய எல்லா விதமான உதவிகளையும் திணைக்கள தலைவர் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த அத்தியாயம் தொடர்பாக இவ்வளவு விடயம்தான் நன் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியது. நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ள போகிறதுக்கு முன்பாக ஒளிப்பதிவுகளை நிறுத்தி வைத்துக் கொண்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை கொடுக்கும். சரி, அத்தியாயம் 24 சம்பள கடன்கள் என்பது தொடர்பாக. உண்மையில இந்த அத்தியாயம் மிக விரிவானது, ஆழமாக படிக்கிறது. இப்போ சுப்ரா எக்ஸாம் மாதிரியான எக்ஸாமுக்கு கூட கரிசனை எடுத்து பல விடயங்களை நுணுக்கமாக இதுக்கு என்ன படிவம் பாவிக்கணும் இந்த மாதிரியாக எல்லாம் படிக்கிறது இருக்குது. நான் இதில் உங்களுக்கு இன்றைக்கு எளிமையான பகுதிகளை மட்டும் சொல்லித்தருகிறேன். முதலாவது, இந்த சம்பள கடன்கள். அரசாங்க சேவையில் பணியாற்றுகிற உத்தியோகத்தர்கள் அரசாங்க அலுவலர்களுக்கான முற்பணங்கள் என்று சொல்லி, அரச உத்தியோகத்தர்களுக்கான முற்பணங்கள், அது 10 மாத சம்பள பெறுமதியே அல்லது 2 வருட சம்பள பெறுமதி அல்லது சொத்து கடன்கள், பண்டிகை முற்பணங்கள், இடர்கடன்கள், இப்படியாக பல்வேறு வடிவங்களில் இந்த கடன்களை பெற்றுக்கொள்கிறது உண்டு. அது எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லுகிறது அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான முற்பணங்கள். அதில் எவ்வாறான தேவைகளுக்கு இந்த முற்பணங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான முற்பணங்கள் எவ்வாறான நோக்கங்களுக்காக வழங்கப்படும் என்று சொல்லி எங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறது உண்டு. முற்பணங்கள் வழங்கக்கூடிய பணிகள் எவை என்று சொல்லி கேட்பார்கள். பணிகள் என்றது
அவர்கள் என்னென்ன தேவைக்கு கொடுக்கலாம் என்று தான் கேட்கிறேன். நீங்க அதை பார்த்துக்கொண்டா சரி. பணிகள் என்று சொல்றீங்க என்று குழப்பமடைய தேவையில்லை. முற்பணங்கள் வழங்கக்கூடிய பணிகள் என்கிறது எவ்வாறான தேவைகளுக்காக அரசாங்க அலுவலர்கள் இவ்வாறு குறிப்பிடப்பட்ட அரசு அலுவலர்களுக்கான முற்பணங்கள் அல்லது எளிமையாக சொன்னா லோன் எடுக்கலாம். சரிதானே? அப்ப இதை பார்த்து வச்சீங்கன்னா சரி. இது ஒரு கேள்வியாக வரும். 24வது அத்தியாயத்துல ஒரு கேள்வி போடுறதாக இருந்தால் இது ஒரு கேள்வியா போடுங்க. மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு அதுக்கு பிரிவுகள் என்றெல்லாம் எழுத தேவையில்லை. அது கீழே 7வது பிரிவில் இந்த 24ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் பிரிவில் அந்த விடயம் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு என்பதற்காகத்தான் அது அடைப்பு குறிக்க போட்டிருக்கிறாங்க. நீங்கள் பிரிவு 7 பிரிவு 8 என்றெல்லாம் எழுத தேவையில்லை. மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு வெஹிக்கிள் ஒன்றை வாங்குறதுக்கு லோன் எடுக்கலாம். அடுத்தது மோட்டார் சைக்கிள் அல்லது ஸ்கூட்டர் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக. 3வது துவிச்சக்கர வண்டி ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக. 4வது ஒரு உத்தியோகத்தர் தான் எதிர்நோக்குகின்ற பண கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதற்காகவும் ஏனைய விசேட தேவைகளுக்காகவும். இங்க விசேட பணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க எல்லா இடமுமே பணி என்ற வார்த்தையை நீங்க தேவை என்று புரிஞ்சு கொள்ளுங்க. எழுதிக்க பணி என்றே எழுதுங்க. ஏனைய விசேட பணிகளுக்காகும். இது 4வது. 5வது வீடு கட்டுவதற்கு, காணி வாங்குவதற்கு அல்லது வீட்டு ஆதனம் ஒன்றை கொள்வனவு செய்வது. வீடும் காணியும் செய்வது. வீடு கட்டுவதற்கான காணி ஒன்றை வாங்குறதுக்கு அல்லது வீடும் காணியும் சேர்த்து வாங்குறதுக்கு. அதான் வீடு ஒன்றை கட்டுவதற்கு காணி ஒன்றை அல்லது வீட்டு ஆதனம் ஒன்றை எடுத்துக் கொள்வதற்காக. ஏற்கனவே பட்ட கடன்ல இருந்து விடுபடுவதற்காக. இப்ப அடைவு வச்சிருக்கிறார் பேங்க்ல, அடைவு எடுக்கிறதுக்கு லோன் எடுக்கிறார். சரிதானே? கடன் படு நிலையிலிருந்து மீள்வதற்காக. எத்தனை விடயம் வந்துட்டு 6. 7வது ஒரு வருடாந்த விழாவை கொண்டாடுவதற்காக. பண்டிகை முற்பணம் என்று தருவினம். சரிதானே? அதான் வருடாந்த விழாவை கொண்டாடுவதற்காக. அடுத்த விடயம், நாட்டில் ஏற்படும் கலவரங்கள் காரணமாக அசையாத சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுகின்ற போது அல்லது அசையும் சொத்தினை இழக்கும் போது அரசாங்க உத்தியோகத்தர் சம்பள முற்பணம் பெற்றுக்கொள்ள முடியும். இது இப்போது இல்லை என்று சொல்லி அதுக்காக எப்போவுமே வராது ஒரு காலத்துல இருந்தது. இப்போ நாட்டில் ஏற்படும் கலவரங்கள் காரணமாக அசையா சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுகிற போது அல்லது அசையும் சொத்தினை இழக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர் பெறக்கூடிய சம்பளம் முற்பணம். அப்ப என்னென்ன தேவைகளுக்கு இந்த லோன் வாங்கலாம் என்று சொல்லி கேட்டால் நீங்க குறைந்தது 5 எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். உண்மையில 8 ஞாபகம் இருக்கிறது தான் சிறந்தது. சரியா? மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக, மோட்டார் சைக்கிள் அல்லது ஸ்கூட்டர் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக, துவிச்சக்கர வண்டி ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக, பண கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதற்காகவும் வேறு விசேட பணிகளுக்காகவும், வீடொன்றை கட்டுவதற்கு, காணி ஒன்றை அல்லது வீட்டு ஆதனம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக, கடன்படும் நிலையில் இருந்து மீள்வதற்காக, ஒரு வருடாந்த விழாவை கொண்டாடுவதற்காக, நாட்டில் ஏற்படும் கலவரங்களின் காரணமாக அசையா சொத்துக்கள் மற்றும் அசையும் சொத்துக்களை இழந்த உத்தியோகத்தர்களுக்கான சம்பள முற்பணம் என்கிற 8 வகையான நோக்கங்களுக்காக இந்த கடன்களை வாங்கலாம். இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்துக்குள்ள பேசலாம். அரசாங்க அலுவலர்களுக்கான முற்பணங்கள் வழங்குவதற்கான நிபந்தனைகள் என்று கேட்கிறார். கடன்கள் வழங்கப்படுவதற்கான பொதுவான நிபந்தனைகள் என்ன என்று கேட்கிறார். சரியா? இந்த நிபந்தனைகளையும் நாங்கள் ஞாபகம் வச்சு எழுதக்கூடிய மாதிரி இருக்கிறது நல்லது. எப்பவுமே படித்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அப்படியே எடுத்துக்கொண்டு போய் வச்சு வாசிச்சிங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். திரும்ப மூடி வச்சு கொண்டு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாத மாதிரியாக இருக்கும். இந்த புத்தகத்தை பார்த்து வாசிக்கிறது, பிறகு கண்ணை மூடிக்கொண்டு சொல்லி பார்க்கறது, இது படிக்கிறதுக்குரிய உகந்த வழிமுறை அல்ல. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், கடன் அல்லது முற்பணம் வழங்கக்கூடிய பணிகள்
என்று சொல்லி போட்டுட்டு பிராக்கெட்டுக்குள்ளே 8 என்று எழுத வேணும். அவ்வளவுதான். ஒரு A4 பேப்பர் எடுத்து நீள வாக்கில் 2ஆம் அடியும்போ அத்தியாயம் 24 என்று எழுதும்போ கடன்களும் முற்பணங்களும். சரியா? இதில் முதலாவது தலைப்பு விளங்கப்படுத்தையில நான் பிள்ளைகளுக்கு அதை முக்கியம் இல்லை என்று சொல்லி போட்டு அதை தவிர்த்துட்டேன். அந்த பகுதியை விடுவோம் நாங்கள். அப்போ முதலாவது பகுதியை கையை விட்டுட்டோம். ரெண்டாவது கடன் அல்லது முற்பணங்கள் வழங்கக்கூடிய பணிகள் என்று போடுங்க. பிரேக்கெட்டுக்குள்ளே 8 என்று போடுங்க. அவ்வளவுதான். சரியா? அதுக்கு பிறகு அடுத்த கேள்வி என்ன போட போறீங்க? கடன் வழங்கப்படுவதற்கான பொது நிபந்தனைகள். அது பிரேக்கெட்டுக்கு எத்தனை போடுறோன்னு பிறகு திரும்ப நாளைக்கு நீங்க படிக்கிற போது உங்களை தயார்படுத்த நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா அந்த பேப்பரை மட்டும்தான் எடுக்க போறீங்க. எடுத்து பார்க்க வேணும். உங்களுக்கு கடன் பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் 8 என்று இருக்கு. 8 ஞாபகம் வருதா? வர இல்லைன்னா நோட்ஸை தட்டி பார்க்க. மற்றபடி நோட்ஸை முழுசா பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வராது. சில வேளை 5 தான் சொல்லக்கூடியதா இருக்கும். 3 ஞாபகம் வர இல்லைன்னா அந்த நேரம் நோட்ஸை தட்டி பாருங்க. அதுக்கு பிறகு அந்த முதல் ஞாபகத்துல இருந்த 5 மறந்தாலும் கூட உங்களுக்கு மறந்திருந்து திருப்பி நீங்க பார்த்த 3 விஷயமும் மறக்கவே மறக்கும். இப்படியாகத்தான் பரீட்சைக்கு உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு தலைப்பை போட்டு அதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் என்று பிரகத்துக்காக குறிச்சு கொண்டு வர வேண்டும். அது போதுமானது. சரிதானே? ஆனால் அப்படி குறிக்கைக்குள்ள பக்கத்துல அது எங்க இருக்குதுன்னு சொல்லி அந்த டியூட்டின் நம்பர் அல்லது அத்தியாயம் இந்த மாதிரியான விஷயங்களை குறித்து வச்சிருக்க வேண்டும். தெரியாவிட்டால் அது எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு அப்புறம் ஒரு நாள் செலவு செய்கிறது. உடனே தட்டி பார்க்கக்கூடிய மாதிரி அந்த விவரம் எங்க உள்ளது என்கிற விடயத்தை அதுல குறிச்சு வச்சுக்கொள்ள வேண்டும். அப்படி குறிச்சா நல்லது. சரியா? சரி, இப்ப நாங்கள் கடன் வழங்கப்படுவதற்கான பொதுவான நிபந்தனைகளை என்பதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது, பெறப்படுகின்ற முழு கடனும் என்ன நோக்கத்துக்காக கடன் பெறப்பட்டதோ அதற்காக மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். அதுக்கும் தாமதம் இல்லாமல் பயன்படுத்த வேண்டும். அதுக்குள்ளேயும் 3 உபபிரிவுகள் இருக்குது. அதை குறித்து வச்சுக் கொள்ள வேண்டும். 3.1 அதற்குள்ள 3 பிரிவுகள் இருக்கு. 3.1 என்ன சொல்லப்பட்டிருக்குது? முழு கடன் தொகையும் அது வழங்கப்படும் நோக்கத்துக்கு மாத்திரம் தாமதமின்றி பயன்படுத்தப்பட வேண்டும். பெற்றுக்கொள்ளப்பட்ட கடனின் முழு தொகை அல்லது அதில் ஒரு பகுதி குறித்த தேவைக்கு பயன்படுத்தப்படாவிட்டால் செலவிடாமல் எஞ்சிய பகுதி உடனடியாக திருப்பி செலுத்தப்பட வேண்டும். விளங்குதா சொல்றது? கடன் வாங்கிட்டோம், வீடு கட்டுறதுக்கு அல்லது சைக்கிள் வாங்குறதுக்கு வாங்குறோம். வாங்கின தொகையோட குறைஞ்ச செலவுக்கு தான் சைக்கிள் வாங்கினீங்கன்னா மிச்ச காசை திருப்பி கொண்டு ஆஃபீஸில் கட்டிக்க வேணும். அதான் அதன் கருத்து. முதலாவது, பெறப்படுகின்ற முழு கடன் தொகையும் அது வழங்கப்படுகின்ற நோக்கத்துக்கு மாத்திரம் தாமதமின்றி பயன்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, பெற்றுக்கொள்ளப்பட்ட கடனின் ஒரு பகுதியோ அல்லது முழுவதுமோ குறித்த தேவைக்கு பயன்படுத்தப்படாமல் எஞ்சியிருந்தால் செலவிடப்படாத தொகை உடனடியாக திருப்பி செலுத்தப்பட வேண்டும். வாகனம் அல்லது வீடு வாங்குறதுக்கு, காணி வாங்குறதுக்கு, இப்படியான நோக்கங்களுக்காக கடன் பெற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த கடன் தொகை பெற்றுக்கொள்ளப்பட்ட 2 வார காலப்பகுதிக்குள்ள அதுக்குரிய வேலைகள் நிறைவு செய்யப்பட்டு அதுக்கான டாக்குமெண்ட் கொடுப்போம். ஒரு வாகனம் வாங்க போறீங்கன்னா அதை வாங்கி 2 கிழமைக்குள்ள வாகனம் வாங்கினதுக்கு ஆதாரமான ஆவணங்களை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்காவிட்டால் அந்த தொகையை அரசாங்கத்துக்கு திருப்பி செலுத்த வேண்டும். வாகனம் ஒன்று அல்லது வீடு ஒன்று, காணி ஒன்று அல்லது சாதனங்களை கொள்வனவு செய்வதற்கு என கடன் பெறப்படுமாக இருந்தால் பெறப்பட்ட நோக்கத்துக்கு அது பயன்படுத்தப்பட்டதை உறுதி செய்கிற ஆவணங்களை 2 வார காலப்பகுதிக்குள்ள சமர்ப்பிக்க வேண்டும். அல்லாவிட்டால் அந்த தொகையை திரும்ப செலுத்த வேண்டும். ஒரு உத்தியோகத்தர் பெற்ற கடனில் செலவிடாத பகுதியை
மீளச் செலுத்த தவறுவாராக இருந்தால் அவருடைய தவணை கட்டணத்தை 2 மடங்கு ஆக்க வேண்டும். சாதாரணமா செலுத்த வேண்டிய ஒரு மாத கட்டணத்தை 2 மடங்காக மாற்ற வேண்டும். அதோட அவருக்குரிய வட்டி வீதத்தோட மேலதிகமா 5 வீதத்தை ஆட் பண்ணும். அவருக்கு 6 வீத வட்டியில கடன் கொடுத்தீங்கன்னா இனி அவருடைய வட்டி வீதம் 11 வீதம். அவர் ஒவ்வொரு மாதமும் செலுத்த வேண்டிய கடன் தொகை 2000 ரூபாய், இனி அவர் செலுத்த வேண்டியது 4000. அது மட்டுமில்லை, அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையும் இருக்கும். இதோட மட்டும் பிரச்சனை முடியாது, ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்க வரும். இப்ப கடன் வழங்கப்படுவதற்கான பொதுவான நிபந்தனைகள் இப்ப ஒன்றுதான் கதைச்சிருக்கிறோம். பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் எந்த நோக்கத்துக்காக பெறப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு மாத்திரம் தாமதமின்றி பயன்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு பிறகு அதுக்குள்ள 3 உபபிரிவுகள் சொல்லி இருக்கிறோம். அதுல ஏதாவது செலவிடாத தொகை இருந்தால் திருப்பி கொடுத்துட வேணும். கொள்வனவுக்காக சொத்துக்கள் இந்த கொள்வனவுக்காக கடன் பெறப்பட்டிருந்தால் 2 கிழமைக்குள்ள கொள்வனவு முடிச்சு ஆவணம் சமர்ப்பிக்க வேண்டும். 3வது, செலவிடாமல் எஞ்சிய தொகையை திருப்பி செலுத்தாவிட்டால் ஒரு உத்தியோகத்திற்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தவணை கட்டணத்தை 2 மடங்கு ஆக்குறது, வட்டியை 5 வீதம் கூட்டுறது, ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறது. சரிதான். அடுத்த இனிதான் 2வது நிபந்தனையை போறோம். உரிய ஆவணங்கள் தாமதம் இல்லாமல் சமர்ப்பிக்கிறது 2வது நிபந்தனை. கடன் வழங்குவதற்கு முன்னர் அல்லது கடன் வழங்கிய பின்னர் சமர்ப்பிக்க வேண்டிய எல்லா ஆவணங்களையும், அதுக்கான பற்றி சீட்டுகள், ஓனர்ஷிப் டாக்குமெண்ட், இந்த மாதிரி என்ன தாமதம் இல்லாமல் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தது 3வது, உண்மையான செலவுக்காகத்தான் கடன் வாங்கும். உண்மையில் அவரால் எவ்வளவு செலவு செய்யப்படுகிறதோ அதுக்குரிய தொகையை தான் வாங்க வேண்டும். கடன் பெறப்படுகிற தொகை அவருடைய நோக்கத்துக்கு செலவிடப்பட்ட தொகையை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஆதனத்தின் உண்மையான செலவு அல்லது குறித்த தேவைக்கு ஏற்பட்ட செலவை விட கூடுதலான தொகையை கடனாக வாங்கக்கூடாது. மேலே சொல்லப்பட்டபடி இருந்தால், ஆனால் அது உடனடியாக அந்த நோக்கத்துக்கு பயன்படுத்தணும். இங்கே சொல்லி இருக்குது, உண்மையாக ஏற்பட்ட செலவுக்குத்தான் இந்த கடனை நீங்கள் வாங்க வரும். அதுபோல இன்னொரு கண்டிஷனுக்கு, வாகனம் ஒன்று தொடர்பாக செலவுங்கிறதுல உங்களோட இன்சூரன்ஸ், டாக்ஸ், ரிப்பேர், இந்த செலவுகள் உள்ளடக்கக்கூடாது. சரிதானே? வாகனத்தை கொள்ளுணவு செய்வதற்கான செலவு மட்டும்தான் இருக்கணும். வாகனம் என்பது பற்றிய கடனாக இருந்தால் அதில் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு, டாக்ஸ் எடுக்கிறதுக்கு, பழுது பார்க்கிறது செலவுகள் உள்ளடக்கப்பட கூடாது. கடன் தவணைக்காக மற்ற ஏனைய செலவினங்களுக்காக ஒரு உத்தியோகத்திலிருந்து கழிக்கப்படுகிற தொகை அவருடைய சம்பளத்தில் இருந்து 40 வீதத்தை விட விஞ்சாமல் இருக்கணும். அதுக்கு ஏற்றபடி கடனை எடுக்கும். இப்போ ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் சம்பளம் என்றால் அவர்கிட்ட ஒரு மாதம் கழிக்கக்கூடிய எல்லா கழிப்பனவுகளின் தொகையும் 40 வீதத்துக்கு மேலே வரக்கூடாது. நான் 20,000 ரூபாய் மேலே வரக்கூடாது. சம்பள பட்டியலில் இருந்து கழிக்கப்படும் மொத்த தொகை மாதாந்த சம்பளத்தில் 40 வீதத்தை விஞ்சக்கூடாது. ஒரு உத்தியோகத்தருக்கு கொடுக்கப்படுகிற எல்லா கடன்களையும் ஒன்றா சேர்த்து கடனை அறவிடுறதுக்கான தவணை கட்டணத்தை கணிப்பிட வேண்டும். உத்தியோகத்தருக்கு 2-3 கடன்கள் இருக்குமா இருந்தால் எல்லாத்தையும் சேர்த்து அவருடைய தவணை கட்டண கணிப்பீட்டை உள்ளடக்க வேண்டும். அவ்வளவும் பார்த்தா சரி உங்களுக்கு. சரிதானே? இப்போ கடன்கள் முற்பணங்கள் வழங்கப்படக்கூடிய பொதுவான நிபந்தனை என்று கேட்கப்படுமாக இருந்தால் இந்த பகுதியை உள்ளடக்கி விட எழுதக்கூடியதாக இருக்கும். எளிமையாக சுருக்கமாக எழுதினா போதும். இதில் இருக்கிற மாதிரி அப்படியே பாடமாக்கி எழுத வேணும் என்பது இல்லை. கொஞ்சம் இந்த பகுதியை வாசிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு 24வது அத்தியாயமும் கிடைக்க செய்கிறேன். குழுவில் பதிவிடுகிறேன். இந்த அளவோட ஒலி ஒளிப்பதிவுகளை நிறைவு செய்து செயலமர்வை நாங்கள் நிறுத்தி கொள்வோம். நீங்கள் இது தொடர்பான ஏதேனும் வினவ வேண்டிய விடயங்கள் இருந்தால் அல்லது செயலமர்வு தொடர்பான அபிப்பிராயங்கள், ஆலோசனைகள்
தெரிவிக்க வேண்டியிருந்தால் ஆஃப் ரெக்கார்டிங்கில் பேசலாம். சிறிது நேரம் காத்து